நீ அங்கே போய் டான்ஸ் ஆடுறனா அப்புறம் நான் வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த இசை கலைஞரை கௌரவிப்பது இவர் ஒரு புடுங்க ஒன்று அப்புறம் ஏதாவது சொல்லிட்டோன்னா அப்புறம் வந்து அவ்வளோ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆடினா அந்த தலைமைக்குரிய அந்த பண்பு வேணுமா, கண்ணியம் வேணுமா? அதுவும் தளபதி வாழ்க தலைவர் வாழ்கன்னு ஒன்று தானே சார் ஆடாது. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா உன்னை நீயே புகழ்ந்துக்கூடாது, மக்கள் சொல்லணும். இப்போ ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, மக்கள் என்னவா நினைக்கிறாங்க? மக்கள் எம்ஜிஆர் வந்து தகர டப்பான்னு நினைச்சாங்களா? பொன்மன செம்மல்னு நினைச்சாங்க. பொன்மன செம்மல் அந்த பேர் சும்மா வந்துடுச்சா? உனக்கு வாழ்த்து சொல்கிற இடத்துல யார் இருக்கிறான்? ராஜபக்ஷ பையன் இருக்கிறான். அப்போ உன் பவுஸ் என்னன்னு தெரிய வேணா? அப்புறம் ரொம்ப பேசிக்கணும். அந்த 4 சேனலுமே விஜய் வந்து காலை வச்சாரு, விஜய் கையை வச்சாரு, விஜய் வந்து கக்கூஸ் போனார், விஜய் வந்து கேட்டை வந்து வெளியே வந்தார், காரில் போனார், காரில் வந்தார், இதைத்தான் பேசிட்டு கிடக்கிறானே தவிர விஜய் என்ன அரசியல் பேசுகிறாரு, யாருக்கான அரசியல் பேசுகிறாரு? பகிரங்கமாக நான் சொல்கிறேன், ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராணி கிடையாது. அப்போ சீமான் மாதிரி முன்னாடி ஒரு 100 மீடியா வச்சுட்டு பேசுகிறானா எப்படி பேச முடியும்? இன்றைக்கி எல்லா சேனலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து மைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக மைக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு தான் இருக்குது. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் போட்டாலும் அதுக்கு பதில் இருக்குது. நானே சொல்கிறேன், விஜய்க்கு 2 ஓட்டு இருக்குது. ஒன்று செல்லாத ஓட்டுனா நான் ஓட்டு போட முடியாது. எல்லாம் நல்லா இருக்குது, பேசுறது கேட்கறது நல்லா இருக்குது, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன ஃபினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி தான் இருக்குது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகோவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குமா சார். இன்னைக்கு விஜயினுடைய டிவிகேவினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா விஜய் குத்தாட்டத்துடன் வந்து தொடங்கி இருக்கிறார். தெரிஞ்சதே அதானே, தெரிஞ்சதே குத்தாட்டம் மட்டும்தானமா தெரியும் இல்லையா? அது கூட கொஞ்சமா வரல. எத்தனை டான்ஸ் மாஸ்டர் எவ்வளோ மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். இவனுக்கு இந்த டான்ஸ் கூட வரல, நம்ம தான் டான்ஸ் ஆட சொல்லித்தரணும். தெரிஞ்சதே குத்தாட்டம் மட்டும் தானே இல்லையா? அதனால் அதை தானே செய்ய முடியும், வேறு என்ன செய்ய முடியும்? பெரிய தத்துவ ஞானியா, அரசியல் ஞானியா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சீமான அளவுக்கு வந்து உலக வரலாறு தெரியுமா, அல்லது வந்து உள்நாட்டு அரசியல் தெரியுமா? இல்லை இவர் யாரெல்லாம் வந்து இந்த கொள்கை தலைவராக வச்சுருக்காருல அவங்களுடைய வரலாறு தெரியுமா முதல்ல? இல்லையா? எதுவுமே தெரிஞ்சதெல்லாம் வந்து குத்தாட்டம் மட்டும்தான், அதை மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைனா எந்த தலைவராது இந்த போன்ற ஒரு விழாக்கள் நான் சொல்கிறது எனக்கு கேட்டால் ஒரு பண்டிகை நாட்களில் விழாக்களில் அந்த மாதிரி வந்து அவங்க என்ஜாய் பண்ணாங்க சொல்லலாம். இல்லை இந்த சைடில் ஏதாவது இந்த நீலகிரி மாவட்டம் இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட, அந்த மலைவாழ் மக்கள்கிட்ட அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி நடனம் ஆடுறாங்கன்னா அங்கே போய் அந்த மக்களை மகிழ்விக்கிறதுக்காக நீங்கள் செய்யலாம். சொந்த கட்சியோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா, அடுத்த கட்ட அரசியல் என்ன, திட்டங்கள் என்ன, அரசியல் கட்சியை எப்படி நம்ம அடுத்த கட்டம் நகர்த்த போகிறோம், அதை பற்றி பேசுகிறான்னா அங்கே வந்து அவன் வந்து வேல்முருகனை வச்சு பாருங்கிற வேல்முருகனும் பிழைப்பு வந்து பாட்டு பாடி பிழைக்கிறது இதானே? அது ஒரு உழைப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நான் பிழைப்புனாலே தப்பு கிடையாது. அப்போ அவன் வேலையை அவன் செய்கிறான். நீ அங்கே போய் நீ டான்ஸ் ஆடுறன்னு சொன்னால் நீ ஒரு பார்வையாளராக இருக்கணுமே தவிர நீ அங்கே போய் டான்ஸ் ஆடுறனா அப்புறம் நான் வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இசை கலைஞரை கௌரவிப்பது. இவர் ஒரு புடுங்க ஒன்று அப்புறம் ஏதாவது சொல்லிட்டோன்னா அப்புறம் வந்து அவ்வளோ. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஆடினா அந்த தலைமைக்குரிய அந்த பண்பு வேணுமா, கண்ணியம் வேணுமா? அதுவும் தளபதி வாழ்க தலைவர் வாழ்கன்னு ஒன்று தானே சார் ஆடாது. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன்னா உன்னை நீயே புகழ்ந்துக்கூடாது, மக்கள் சொல்லணும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த இடத்துல நம்ம சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம அண்ணன் தம்பி மாமன் சொந்த பந்தம் உறவுக்காரங்க இவங்களே வந்து நம்மளை வந்து பெரிய கல்ட்டுன்னு புகழ்றது அர்த்தம் கிடையாது. பொதுமக்கள் ஏற்றுக்கணும்ல. உன்னுடைய ரசிகர்கள், உன்னுடைய சார்ந்தவர்கள், உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் வந்து உன்னை பெரிய வந்து தலைவர் அப்படின்னு சொல்லிக்கிறது கிடையாது. மக்கள் சொல்லணும். இப்போ எம்ஜிஆர் எப்படி சொல்கிறாங்க, காமராஜர் எப்படி சொல்கிறாங்க, மக்கள் தலைவர்னு எப்படி சொல்கிறாங்க சார்? அதையும் இவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா 1977 எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மீது வைக்கப்படாத குற்றச்சாட்டா இன்னைக்கு எப்படி வந்து என் மீது வந்து சொல்றாங்களோ ஒரு திரை பிரபலம் இவர் ஒரு தற்குறி அப்படின்னு சொன்னாங்களோ அதே போல அன்னைக்கு அவரையும் வந்து பாத்தீங்கன்னா தகர டப்பா அப்படின்லாம் பேசினாங்க. அரசியல் ரீதியா கருத்து வைக்கிறது வேற, பொதுமக்கள் பார்வை வேற. அரசியல் ரீதியாக ஒரு கட்சி இன்னொரு கட்சியை வந்து அப்படி பார்த்தா ஜெயலலிதா வந்து இதே திமுக சார்ந்த பலரும் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரின்னு பேசியிருக்கிறாங்க.
விபச்சாரம் பேசியிருக்கிறாங்க. அரசியல் ரீதியாக வந்து மாற்று கருத்துக்கள் நிறைய வரும். இதே கலைஞரை வந்து சட்டமன்றத்திலேயே வந்து ஒற்றைக்கண் சிவராசன் சொல்லி பேசின அதிமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க. அதை வந்து ஜெயலலிதா புன்முறுவலோட சிரிச்சுக்கிட்டே ரசித்த காலங்கள்லாம் இருக்குது. இப்படி மாறி மாறி அரசியல் ரீதியாக வந்து விமர்சனங்கள்ன்றது வைக்கப்படுமே, எப்போவுமே வைக்கப்படும். ஏன் நீங்கள் அங்கிள்னு வைக்கலையா? உங்களுக்கு அங்கிள் அவரு ஸ்டாலினு, நீங்கள் அங்கிள்னு சொல்லலையா? அரசியல் அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ எப்படி சார்னு மாற வச்சோம், அடித்து மாற வச்சோம். ஒன்று சாதாரணம் கிடையாது. முதல் அடியே என்னது தான். நீ அங்கிள்னு எந்த துணியில் நீ சொன்னன்றது எங்களுக்கு தெரியும். உன்னை அடித்து மாற்றின முதல் ஆள் நான் தான். அப்புறம் தான் திராவிட இயக்கத்தை சார்ந்தவங்களாம் பண்ணாங்க. ஏன்னா நமக்கு ஒரு நியாய பார்வை இருக்குன்றதுனால. அரசியல் ரீதியாக தகர டப்பான்னு சொல்கிறதும் நெய் டப்பான்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து காலகாலமாக வந்து டால்டா டின்னு சொல்கிறதும் இதெல்லாம் காலகாலமாக நடக்கிறது தான். மக்கள் விமர்சனம் பண்ணாங்களான்றதான் கேள்வி. மக்கள் உன்னை எப்படி பார்க்குறாங்க? மக்கள் உன்னை எப்படி பார்க்குறாங்க? உன் சின்ன மாதிரியே என் மகள்னால பேச முடியல என்னால். உன் சின்ன மாதிரியே உன்னை பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. மக்கள் பார்வை தான் இங்கே முக்கியம். அரசியல் ரீதியாக மாற்று கருத்துக்களை வந்து மாறி மாறி திட்டிக்கிறதுலாம் கடந்த காலத்தில் நிறைய பேசியிருக்கேன். அதெல்லாம் சொல்ல ஜெயலலிதாவும் ஒப்பிடுறேன், வந்து கலைஞரும் ஒப்பிடுறேன். ரெண்டு தரப்புமே அரசியல் ரீதியாக மாற்று கருத்துக்களும் மாறி மாறி வந்து இது ஒருத்தர் சாடிக்கிட்டு இருக்கவங்க தான். ஒருமையில் சார்ந்தவங்க நிறைய நடந்திருக்கு. ஆனால் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க? மக்கள் என்னவா நினைக்கிறாங்க? மக்கள் எம்ஜிஆர் வந்து தகர டப்பான்னு நினைச்சாங்களா? அப்படி கிடையாது. பொன்மன செம்மல்னு நினைச்சாங்க. பொன்மன செம்மல் அந்த பேர் சும்மா வந்துடுச்சா? எம்ஜிஆர் நீ எந்த அளவு ஒப்பிட முடியும்? எம்ஜிஆர் பிறப்பு எங்க? எம்ஜிஆருடைய பிறப்பு எங்க? இலங்கை. எம்ஜிஆருக்கும் வந்து தேசிய தலைவருக்கும் உள்ள அந்த பிணைப்பு எப்படி? அதை பேசுவேன். நீ எங்க பேசலாம் பார்க்கலாம். நீ எம்ஜிஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரபாகரனுக்கும் உள்ள அந்த பிணைப்பை பேசலாம் பார்க்கலாம். நீ ஒரு லைனில் சொல்ல பார்க்கலாம். நீ எம்ஜிஆர் ஆயிடுவியா? நீ உனக்கு வாழ்த்து சொல்கிற இடத்துல யார் இருக்கிறான்? ராஜபக்ச பையன் இருக்கிறான். அப்போ உன் பவுஸ் என்னன்னு தெரிய வேணா? அப்புறம் ரொம்ப பேசிடுவேன் நான். எம்ஜிஆரும் நீ எப்படி வந்து ஒன்றாயிட முடியும்? இவர் ஒப்பிட்டுக்கிறாராம்மா. எம்ஜிஆரை கூட அப்படி தான் சொன்னாங்க. எம்ஜிஆரை வந்து தகர டப்பான். சார் ரைட். உன்னை என்னன்னு சொல்கிறாங்க? தகர டப்பான்னு சொல்லாமல் உன்னை தற்கொலை தானே சொல்கிறாங்க. அதாண்டி இப்போ மக்கள் எப்படி சொல்கிறாங்க? மக்கள் சொல்கிறாங்க. உன் அறிவை பார்த்து வியந்து நிற்கிறாங்க. NDTVயில் பேட்டி எடுக்க வந்தவன் பேட்டி கொடுத்துட்டுருக்கிறான். நீ என்ன பேசுறது இன்னைக்கு வரைக்கும் காட்சி பதிவு இல்லை. சார் ஏன் சார் அதை அவ்வளோ ஃபேமஸ் படுத்துறாங்க? அதோட பின்னணி என்ன சார்? நான் ஓப்பனாக சொல்றேன். ஒண்ணு இப்போ நீங்களும் நானும் நிகழ்ச்சி எடுக்கிறோம், அதை வெளியிட்டுறோம்ல சார். அதற்கு எதுக்கு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டம்? இது என்னன்னா நீண்ட காலமாக வந்து ஊடகத்தில் வந்து பேட்டி கொடுக்கறதுல இவர் எந்த ஊடகத்தை பேட்டி கொடுக்குறாங்க? நாக்கு தொங்க போடுறது ஒரு 4 சேனல். விஜய் பேட்டி கொடுப்பாரா சொல்லிட்டு விஜய் பேட்டி கொடுக்க தயார். பெட்டி ஒன்றா கொடுக்குறா சொல்லி பெட்டி வாங்கினது உண்மை. அந்த 4 சேனலுமே விஜய் வந்து காலை வச்சாரு, விஜய் கையை வச்சாரு, விஜய் வந்து கக்கூஸ் போனார், விஜய் வந்து கேட்டை வந்து வெளியே வந்தார், காரில் போனார், காரில் வந்தார், இதைத்தான் பேசிட்டு கிடக்கிறானே தவிர விஜய் என்ன அரசியல் பேசுகிறாரு, யாருக்கான அரசியல் பேசுகிறாரு, விஜயோட அரசியல் கட்சி கொள்கை என்ன, கொள்கைன்னு தான் சொன்ன, அந்த கொள்கை என்ன, விஜயோட தத்துவம் என்ன, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மள மாதிரி அவங்களுக்கும் ஆர்வம் இருந்தால் கூட அங்கே எதுவும் வரல, அழைப்பு எதுவும் வரல. அப்படி எதுவும் நேர்காணல் தரத்துக்கு தயாராகவும் இல்லை. நேர்காணல் கிடக்கிறதுக்கு முடியவும் முடியாது. நான் சொல்கிறேன் வந்து ஒரு 50 பேர் உள்ள ஒரு யூடியூப் சேனலில் வந்து விஜய் பேட்டி கொடுக்கறதுக்கு திராணி கிடையாது. பகிரங்கமாக நான் சொல்கிறேன். ஒரு 50 பேர் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப்பில் நீங்கள் வந்து பேசுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராணி கிடையாது. அப்போ சீமான் மாதிரி முன்னாடி ஒரு 100 மீடியா வச்சுட்டு பேசுகிறானா எப்படி பேசுவான்? எப்படி பேச முடியும்? இன்றைக்கி எல்லா சேனலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து மைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு அதிகமாக மைக் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சீமானுக்கு தான் இருக்குது. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் போட்டாலும் அதுக்கு பதில் இருக்குது. இது உண்மை. இதே நீங்கள் எடப்பாடி முன்னாடி உள்ளதை பாருங்கள். அது எந்த தலைவர்கள் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துங்க, நீங்கள் அந்த மைக்குகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு 10 இருக்குன்னு வச்சுக்க, அதிகபட்சம்னா 10 கூட இருக்காது, ஒரு 5 இருக்கும், அவ்வளோதான். ஆனால் சீமான் முன்னாடி கேட்டால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 இருக்கும். ஏன்னா அவ்வளோ செய்திகளை பெற முடியும், கேட்ட கேள்விக்கு பதிலும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது அண்ணாமலை கூட சொல்ல முடியும். அண்ணாமலை முன்னாடி அவ்வளோ மைக்கு இருக்கும். காரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, பதில் கொடுக்கறத பொறுத்து தான் ஊடகங்கள் வந்து தன்னார்வத்தோடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது லோக்கல் ஊடகமாக இருக்கட்டும், அகில இந்திய ஊடகமாக இருக்கட்டும், வந்து உலகளாவிய ஊடகங்கள் இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு 50 பேர் வந்து சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு யூடியூப் வந்து உங்ககிட்ட பேட்டி எடுக்க முடியாது.
அதுக்கு பேட்டி உனக்கு கொடுக்கறதுக்கு உனக்கு திராணி கிடையாது. தைரியம் இருந்தால் நீ நேரம் கொடுத்துட்டு இருப்ப. ஏன்னா என்ன கேள்வி கேட்டுருவானோ, மைக்கை வந்து தொண்டையில் உள்ள விட்டு ஆட்டிடுவானோ, அந்த பயம். அப்போ நீ நேர்காலம் கொடுத்தாரு. இப்போ நீ என்ன செய்கிற, அதை மறைக்கணும். இது ஊடகங்களில் இவர் பேசுறதே இல்லைன்றதை மறைக்கணும். அதுக்கு என்ன செய்யறேன்னா, NDTV வர வச்சு, அதுக்கு இடையில ஏதோ நடந்திருக்கும். இந்த லோக்கல் சேனலுக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி வந்து பேட்டிக்கு பதில் பேட்டி கொடுக்கும்போதே வந்து முதல்ல பெட்டி கொடுத்துட்டு பேட்டி கூப்பிட்ற அந்த மாதிரி கட்சியாக தான் இருக்குது. கொடுக்கறதுக்கு இருக்கவே இருக்கிறான். யார் அதை ஒரு அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் கேட்டால் தலைவர் வந்து அங்கே கூப்பிட்டு பேசும்போது கேட்டால் மைக்கு வந்து NDTV மைக் கிடையாது. இப்போ நீங்கள் வர இப்போ இந்த மைக் ஏதாவது எனக்கு சொந்தமா? இல்லை, மைக் உங்களுக்கு சொந்தம். ஆனால் அங்கே வந்து பேட்டி எடுக்கும்போது கேட்டால் மைக் வந்து எங்கள் மைக் ரெக்கார்டிங். ஆமாம், ரெக்கார்டிங் அவங்க எங்களுது. கேள்வி முன்னாடியே கேள்வியை கொடுத்துருங்க. அந்த முன்னாடியே கேள்வியை கொடுத்து அதுக்கு பதில் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள கான்ட்ரடிக்ஷன், அவங்களுக்குள்ள முரண். யாருக்குள்ள முரண்? அந்த வியூக அமைப்பாளர் ஒருத்தன் தான் பரவாயில்ல, ஒரு உரையில் ஒரு கத்தி தானே இருக்கணும். அங்கே ஏகப்பட்ட வந்து வியூக அமைப்பாளர் இருக்கிறான், ஜான் மட்டுமே கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன கேட்டால் இவர் சொன்ன பதிலில் வந்து பேக் ஃபயர் ஆகிடுங்க. ஏன்னா அது ஜெயலலிதா ரோல் மாடல், கலைஞர் ரோல் மாடல் தான். இதைத்தானே நான் முதல்ல சொன்னேன். நீங்களாம் கூட எல்லாருமே சிரிச்சிங்க முதல்ல சொன்னதுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் வந்து கொள்கை தலைவராக ஸ்டாலின் ஏன்னா அண்ணா எம்ஜிஆர் வந்தாச்சு, அடுத்தது யார்? கலைஞர் ஸ்டாலின் வரணும். அப்புறம் வந்து உதயநிதி, இன்பநிதி, அப்புறம் இந்த பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் அவங்க மகன் கூட வந்துடுவார். ஏன்னா அரசியலுக்கு வரல அவங்க மகன், எடப்பாடி மகன் நேரடியாக வரல. அப்போ இவங்க அத்தனை பேருமே வந்து கொள்கை தலைவர்கள். அப்போ உனக்கு என்ன அரசியல் பார்வை இருக்குது? ஜெயலலிதா ஊழல் சக்தியா இல்லையா? ஊழலின் அடையாளமா இல்லையா? பேசிதானே ஆகணும். எம்ஜிஆரே ஊழல் சக்தி தான். அப்போ கலைஞர், இவங்க எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பார்வையிலேயே நீங்கள் சாதாரண மக்கள் கூட பாருங்கள், இவங்க எல்லாருமே வந்து அப்பழுக்கற்ற நேர்மையான தலைவர்கள். தனித்தனி குவாலிட்டி இருக்கும், அது வேற. கலைஞரை வந்து தமிழில் வந்து அடிச்சுக்க முடியாது, இலக்கிய புலமையெல்லாம் வந்து யாருக்கிட்ட நிற்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வள்ளல் தன்மையில் வந்து எம்ஜிஆர் கிட்ட நிற்க முடியாது. இதெல்லாம் வேற. ஆனால் ஊழல்னு வருஷப்படுத்துங்க, இவங்கெல்லாம் லைனில் நின்றுவாங்களா இல்லையா? 1 2 3 ஐயா உள்ளேன் ஐயான்னுவாங்க. ஊழலில் வந்து யார் முதலிடம், யார் வந்து ஊழல்வாதிகளாக வந்திருக்கீங்கன்னா ஐயா உள்ளேன் ஐயான்னு கையை தூக்குவாங்க. காமராஜர் அங்கே இருக்க மாட்டார் இல்லையா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அப்போ அவங்க எல்லாரும் நீ என்ன சொல்ற, நான் ரோல் மாடல்ன்ற. சரி, அப்படியே நீ கலைஞர் ரோல் மாடல் கேட்டால் அவனுக்கு தமிழை பற்றி தமிழில் 4 லைன் பேச முடியுது அவனால. விஜய்னு எழுதி படிக்கிற. அப்புறம் நீ என்ன எந்த எந்த சொல்லுவாங்களே இந்த வடிவேல் கேட்குற மாதிரி, செல்லம் உங்ககிட்ட என்ன குவாலிட்டி பிடிச்சிருக்கு செல்லம் என்கிட்டன்னு சொல்லி ஒரு படத்தில் கேட்பார்ல, ஏதோ ஒரு நடிகை கிட்ட கேட்பார்ல, எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்குன்னா கலைஞர் கேட்பார். கலைஞர் இப்போ வந்து உயிர் தெழுந்து வந்தார்னு வச்சுங்களேன், செல்லம் உனக்கு என்கிட்ட எதுப்பா உனக்கு ரொம்ப லைக் பண்ண, நீ ஹெவியாக லைக் பண்ண, ஹெவியாக எதுப்பா நீ லைக் பண்ணு கேட்பார். நீ ரோல் மாடல்லாம் எதில் ரோல் மாடல்? நீ கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லுவியா நீ கலைஞர் அப்பழுக்கற்ற நேர்மையான ஊழலற்ற அரசியல் தலைவர் சொல்றா பார்க்கலாம், எம்ஜிஆர் சொல்ல பார்க்கலாம். இப்படி யாரையுமே சொல்ல முடியாது. உண்மைதானே? அப்போ என்ன அப்புறம் சொல்ல வேண்டியிருக்கலாம். அப்போ என்ன மயிருக்கு வந்து இவங்களெல்லாம் எனக்கு வந்து பிடிக்கும். ஜெயலலிதாவை சொல்கிறேன், ஜெயலலிதா வந்து எதில் ரோல் மாடல்? சரி, ஜெயலலிதா மாதிரி தைரியமான ஆளா நீங்கள்? ஜெயலலிதா தைரியமான பெண் இல்லையா? ஆமாம் சார். சொல்லுங்கள். ஜெயலலிதா மாதிரி நான் தைரியமான ஆள், எம்ஜிஆர் மாதிரி நான் வள்ளல் தன்மை உள்ளவன், நான் கலைஞர் மாதிரி தமிழ் புலமை எனக்கு சொல்லுங்க. இப்படி எதுவுமே இல்லாத மொத்தமாக நீ ஒரு களிமண்ணாக இருக்கிற, அது சொன்னால் மட்டும் வந்து 4 பேர் ஃபோன் பண்ணி எனக்கு திட்டுறான். எது களிமண்? மொத்த களிமண். நீ உன்னை யாரோட ஒப்பிட முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த களிமண்ணில் வேணால் சொல்லலாம். எனக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லை. இந்த விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து இந்த களிமண்ணில் பொம்மை செய்வாங்க. இல்லைன்னா இந்த வட இந்தியாவில் வரவங்க அந்த வெள்ளை மாவில் போட்டு ஏதோ பேஸ்டாப் ஏதோ சொல்கிறாங்கல்ல, பேஸ்டாப் பேரஸ் ஏதோ சொல்கிறாங்க, அதில் அந்த பொம்மைகளை செஞ்சு வைப்பாங்க. அதுதான் நீ. ஒரு மழைக்கு தாங்காது. நீ கற்சலையும் கிடையாது, இந்த சிற்பிகள் செதுக்கி வைக்கிறான அதுவும் கிடையாது. நீ களிமண், ஒரு மழைக்கு தாங்காது. இன்னும் மண்குதிரம் தான் பேசிகிட்டே இருக்கிறான். ஆமா சார், இந்த 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் கூட விஜய் அவர்கள் இந்த 3 ஆண்டு சந்தித்த நெருக்கடிகள், அரசியல்ல பின்வாங்கிய தருணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி, இனி நம்ம இந்த மாதிரியான அரசியலை தான் முன்வைக்க போறோம் அப்படின்னு பேசுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா போர்ட்ல மட்டும் வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய்னு போட்டிருந்தாங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து விஜயை வந்து கூப்பிட்றாதீங்க,
வரல வெளியே வரலன்னு சொல்லி கூப்பிட்றாதீங்க. ஆமா சார். வீட்டுல இருந்து எல்லா விஜயும் கிளம்பி வந்துருப்பாங்க. இவன் ஒரு குருட்டு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். விஜயும் வருவாங்க சார். ஆமா, அதான் சார் விஜய். ஏன்னு கேட்டால் அவர் பெண் பாலம், அது விஜய் வந்து ஆண் பாலம், விஜய் வந்து பெண் பாலம். அதை தான் அவன் சொல்றான். சரிங்களா? அதையாவது விளக்கமா சொல்லியிருக்கலாம்னு வச்சுக்கலேன். விஜய் சரி ரைட், நான் அதை புரிஞ்சுக்கிறோம். ரைட், ஓகே. இப்போ இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்றாதீங்க. ஏன் கூப்பிட்டீங்கன்னு ஆகிடும். வீட்டில் இருந்து எல்லாம் வெளியே வந்துடுவாங்க. நான் இப்போவும் கூட நான் சொல்கிறேன், வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது. சரி, வீட்டுக்கு 1 ஓட்டு இருக்குது. அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வேணா கூட என் கூட வாங்க, ஒரு வீடு வீடாக கூட போவோம். அந்த வீட்டில் அதான் சார் சொல்ல வரீங்க. என்ன, ஓட்டு இல்லாத ஒருத்தருக்கு ஓட்டு இருக்குது, ஓட்டு இருக்கிறதுக்கு 1 ஓட்டு இருக்குது. இதுவும் கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, 5 வீட்டுக்கு 1 வீடு, 5 வீட்டுக்கு 1 வீடு, 10 வீட்டுக்கு 1 வீடு, 4 வீட்டுக்கு 1 வீடு, 3 வீட்டுக்கு 1 வீடு, இப்படி தான் இருக்க தவிர ஒரு வீட்லையும் கிடையாது. ஒரு குருட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். நானே சொல்கிறேன், விஜய்க்கு 2 ஓட்டு இருக்குது. 1 செல்லாத ஓட்டுனா ஓட்டு போட முடியாது. இது அந்த 1 ஓட்டு இருக்குன்னு கேட்டால் அந்த 1 வீட்டு வந்து கண்டினியூவாக கிடையாதுன்ற. நான் 4 ஓட்டுக்கு 4 வீட்டுக்கு 5 வீட்டுக்கு 1 ஓட்டு இருக்கு. ஆமா சார், மற்ற ரசிகர்கள்லாம் இருப்பாங்கல்ல சார். நான் கேட்குறேம்மா, நான் கேட்குறேன், சராசரியாக ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறதாவே எடுத்துப்போமா, 4 பேருக்கு ஓட்டு இருக்கிறதாவே எடுத்துப்போமா. 2 பேருக்கு வந்து 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க நீ ஓட்டர்ஸாக எடுத்துங்க. 2 ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மூத்தவங்களாக இருப்பான்னு. அப்படி நீ சொல்கிறபடி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 1 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு இருக்கிறதா வச்சுப்போமே. மீதி நான் சொல்கிறேன், மீதி இருக்கிறது வந்து ஓட்டு இருக்கா இல்லையா? மீதி இருக்கிற ஓட்டு இருக்குல்ல, அவங்க யாருக்கு ஓட்டு இருக்குது? அவங்களுடைய யாருடைய ஓட்டு? அது திமுக ஓட்டு, அதிமுக ஓட்டு இருக்கதா இல்லையா? ஆக மொத்தம் நீ புதுசாக அரசியலுக்கு வர நீயே இதை சொன்னீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு 2 ஓட்டு எங்களுக்கு இருக்கியா? அப்போ டிஎம்கே மட்டும் இல்லை, அதிமுக, நாம் தமிழர், இப்படி எல்லாருக்கும் ஓட்டு இருக்குது. அதை வீடுகளில் மாறி மாறி இருக்கும், ஜிக்ஜாக்காக இருக்கும். அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, 5 வீட்டுக்கு 6 வீட்டுக்கு இல்லை, ஒரு தெருவுக்கு ஒரு 50 வீடு இருக்குன்னு சொன்னால் ஒரு 10 வீட்டுக்கு 2 ஓட்டு கூட இருக்கலாம். அதை வச்சு நீங்கள் வந்து சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50 வீட்டில் 2 இருக்குன்னா 20 வீட்டில் ஒரு வந்து 2 ஓட்டு இருக்கிறதா கூட நீங்கள் எடுத்துங்க. இது வந்து உத்தேசமான கணக்கு தானே தவிர அன்ப்ரூவ்டு. நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான் அதை இப்போவே நான் சொல்கிறேன்னே, இந்த வீட்டுக்கு 2 ஓட்டுன்றதே இப்போ 1 ஓட்டுன்னு ஆயிடுச்சு. அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வீட்டுக்கு 1 ஓட்டு இருந்துச்சு. அந்த 1 ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா 5 வீடு 10 வீட்டுக்கு தள்ளி 1 ஓட்டு இருக்கு சார். அதுவும் சிஎம் சார் கூட கனவுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஓட்டு போடுவோம்னா விசில் சின்னத்துக்குன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்றது நக்கலா சொல்றாராம். எப்படின்னா வந்து ஸ்டாலின் வந்து தூங்கிட்டு இருப்பாராமா, இவர் வந்து நல்லா கவனிங்க பார்வையாளரா, ஸ்டாலின் வந்து தூங்கிட்டு இருப்பாராமா, அவரை எழுப்பி எப்படி அவரை எழுப்பி வந்து என்ன உங்கள் சின்னம் என்ன சின்னம்னு கேட்ட உடனே விசில் சொல்கிறார். அவராது எழுப்பி நீ சொன்ன பிறகு விசில்னு சொல்கிறதாவே வச்சுப்போமே. ஆனால் உன்னை எழுப்பவே முடியாது. நீ 6 மணிக்கு சரக்கு அடிச்சு படுத்தீங்கன்னா மறுநாள் 8 மணிக்கா நீ எழுந்துப்ப. கரெக்டா? இதான உண்மை. 6 மணிக்கு சரக்கு அடிச்சு இவன் படுத்தானா மறுநாள் 8 மணிக்கு தான் எழுந்துப்பான். உன்னை எழுப்ப கூட முடியாது. அவரையாவது எழுப்பி சொல்கிறோம், உன்னை எழுப்ப முடியாது. நீ குறத்தை விட்டு தூங்கும் போது உன் வாயில் விசில் வச்சா அந்த விசில் சவுண்டு வரும். அவ்வளோதான். பேசுறது ஒழுங்காக பேசணும், பொறுப்பாக பேசுகிறா, ஒரு அரசியல் பேசுகிறா, கொள்கை நம்ம மக்களுக்கு என்ன செய்ய போகிறா, இன்னைக்கு என்ன பிரச்சனை, நேற்று என்ன பிரச்சனை, இவங்களுக்கு திட்டங்கள் என்ன. கண்டிப்பா, ஆனா மக்கள் பிரச்சனையே வாய் திறந்து பேச மாட்டாரு சார். ஆனா வீட்டுக்கு வீடு விஜய் முதல்ல ஃபர்ஸ்ட் நீ வீட்டை விட்டு வெளியே வர்றதே பெருமையா பேசிட்டு கிடக்கிற ஊடகங்களை நீ செட் பண்ணி வச்சிருக்கிற. வீட்டை விட்டு ஒரு வெளியில வந்துட்டாருன்றான் இன்னைக்கு காலையில. இது வீட்டை விட்டு வெளியே வந்தார். இது அவனுடைய கட்சியோட 3வது துவக்க விழா வந்து அமைப்பு அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதையே வந்து நான் கேட்டேன்னா ஒரு பெரிய செய்தி ஊடகமாக ஆக்குறான். இது கடந்த காலத்தில் அப்படி தான் கேட்டிங்கன்னா வந்து பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தருகிறார் டாக்டர் கலைஞர் சொல்லி போஸ்ட் விட்டுவாங்க. நான் சொல்கிறது 80களில் பொதுக்குழு நடக்கும்போது கலைவாணர் பொதுக்குழு நடக்குதுன்னு வச்சுப்போம், பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது அந்த இடத்துல வழியெல்லாம் போஸ்ட் விட்டுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுக்குழுவுக்கு வருகை தரும் டாக்டர் கலைஞர் அவர்களே வருகன்னு. கீழே யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக அவருடைய கட்சியோட பொதுக்குழுவுக்கு அவர் வர்றதுக்கே அது போஸ்ட் அடிச்சு ஒட்டி விளம்பரம் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அப்படி தான் இருக்குது. உங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரீங்க, அதுக்கு எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப்பு தேவையே இல்லையா? கண்டிப்பாக இது அவசியமே கிடையாது. உங்களுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பொது இப்போ நியூஸ் பேப்பரில் வரப்போகுது செய்தி. ஆனால் வரவேற்பு கொடுக்குறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறேம்மா, இது என் வீட்டில் இருக்கிறவங்க என்னையே வரவேற்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? அதெல்லாம் எப்போ நடக்கும்? புதுசாக கல்யாணம் நடந்தால் அதெல்லாம் இருக்கும். நான் கேட்டேன்னா வெளியில் ஆரத்தி எடுப்பாங்க.
தினம் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன்னு வச்சுங்களேன், வாங்க அப்படி சொல்லி தினம் ஆரத்தி எடுப்பாங்களா? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய நிகழ்ச்சி, உன் கட்சியோட நிகழ்ச்சிக்கு நீ வர, அதுக்கு பில்டப் கொடுக்குற, காசை கொடுத்து பில்டப் தான். நான் சும்மாலாம் போக மாட்டான், எனக்கு தெரியாது. மேடைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தாய் புதல்வனே வருகன்னு கூப்பிட்டாதான் சரி. இவர் என்ன தர்மம் பண்ணாரு மட்டும் சொல்லுங்க. தர்மத்தாய் ரைட், இது தர்மத்தாய் புதல்வன் இருக்கிற தர்மம், அந்தமா என்ன தர்மம் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. யாருக்காவது எப்பயாவது அனாதாசம் சோறு போட்டாங்கன்னு நீங்கள் காட்டுங்க, எதாவது இருந்தால் காட்டிடுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இப்போ சோபா வந்து தர்மத்தாயின்னு வச்சுப்போம், எங்கேயாவது ஏதாவது என்னைக்காவது வந்து ஒரு அனாதாசனத்தை போய் அவங்க சோறு போட்டாங்கன்றத ஒரு காட்சி, ஒரு பதிவாவது காட்டுங்க. ரைட், அவங்க தர்மத்தாயின்னு சொல்லலாம். எல்லாமே செட்டிங். அங்கே போய் உட்காரதும், அங்கே வந்து மேடையில் பேச வைக்கிறதும், அந்தமாக ஒருத்தர் கொடுத்தாங்க, விஜய்க்கு என்ன விளக்கம்னு சொல்லி கொடுத்தாங்க, சரிங்களா? அதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம், சரிங்களா? இதெல்லாம் பேரை வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவான், ஒருத்தன் வந்து வெள்ளையாக இருப்பான், சரிங்களா, அவன் மாதிரி கருப்பு சாமி வைப்பாங்க, கருப்பாக இருப்பான் அவன் மாதிரி வெள்ளை சாமின்னு வைப்பாங்க. ஸோ இப்படி பேர் வைக்குது. பேரை வச்சுலாம் ஒருத்தர் சொன்னாங்க, வீன்றதுக்கு என்ன மீனிங்கு, ஜெயின்னா வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி, நான் வீணா அதுக்கு மேலே வார்த்தையே இல்லை அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் நல்லா இருக்குது, பேசுறது கேட்கறது நல்லா இருக்குது, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருக்குது, என்ன ஃபினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி தான் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அங்கே அந்த செட்டிங் எல்லாமே அந்த அந்த மேடையில் இருக்க செட்டிங்காக இருக்கட்டும். அப்புறம் அந்த டிஎஸ்எஸ் மணியன் வந்து பேசுகிறேன், இந்த டிஎஸ்எஸ் மணியன் பேசுகிறதுல கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கான்னு பார்க்கணும். தயவுசெய்து இதை வந்து நீங்கள் நான் இந்த பேசக்கூடிய கருத்தை தயவு செஞ்சு கேட்டு நீங்களே நீதிபதி ஆகிடுங்க. இந்த ஊடகத்தை இந்த இப்போ நான் பேச போகிறத கேட்குறவங்க நீங்களே நீதிபதி ஆகிடுங்க. ஒப்பிடுறது சரியான ஒப்பீடாக இருக்கணும். ஒரு நடிகன் ஒரு கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணி அந்த கூட்டத்துக்கு போகும்போது காலதாமதமாக போகிறான், அதனால் எதிர்பாராத விதமாக வந்து கூட்டங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட இல்லை எதிர்பாராத விதமாக கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். காரணம் காலதாமதம் போகிறவன் நடிகர். அந்த கூட்ட நெரிசலில் 43 பேர் செத்து போகிறதையும், அப்படியே இந்த சைடில் வந்து நம்ம நாட்டுக்காக உயிரை துச்சமாக மதித்து விமானப்படை வந்து சாகசம் பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்க்க போனால் 5 லட்சம் பேரில் அங்கே 27,000 பேர், இங்கே 5 லட்சம் பேர். அங்கே நடிகனை பார்க்குற கூட்டம், இங்கே வந்து இராணுவ வீரர்களின் உயிரை துச்சமாக மதித்து சாகசம் பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும். 5 லட்சம் பேரில் 5 பேர் செத்து போனதையும், ஒரு நடிகனை பார்க்க போய் 27,000 பேர் வந்து கூடின அந்த கூட்டத்தில் வந்து ஒரு 43 பேர் இறந்து போனதையும், இதை ஒப்பிடுறது இருக்குல்ல, இதை ஒப்பிடுறவன் வந்து அடிப்படையில் அறிவற்றவனாக இருப்பான். நியாயப்படுத்துறது, சமாதானப்படுத்துறது அப்படின்றது பாருங்க மிகப்பெரிய முட்டாள்தனம். ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிறான் அவனை, யார் இந்த டிஎஸ்எஸ் மணியன். நான் சொல்கிறது நியாயமான கருத்தாக பாருங்கள். 43 பேர் இறக்குறாங்க, 27,000 பேர் கூடுறாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் நடிகனை பார்க்க வந்த கூட்டம். இது இராணுவ வீரர்களுடைய உயிர் துச்சமாக மதித்து சாகசத்தை பார்க்கறதுக்கு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய பொதுமக்களில் 5 பேர் இறந்து போகிறாங்க. இதை ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு என்ன சொல்கிறான், கேட்டேன், சமாதானப்படுத்துகிறான். என்னன்னு கேட்டேன்னா, மறுநாள் நான் போனேன், இது காலையில் மறுநாள் நான் போனேன், அங்கே வந்து ஒரு 4 வாட்டர் டேங்க் தான் வச்சுருந்தாங்க, தண்ணி டேங்க்கு அப்படின்னு சொல்லி இறந்ததுக்கு சொல்கிறேன். அப்படியே நீ இந்த பக்கம் சொல்லியிருக்கணும்ல, ஆமாம், இங்கேயும் சொல்லியிருக்கணும்ல. இங்கே எத்தனை வாட்டர் டேங்க் வச்சுருந்தாங்க? மெரினாவும் அந்த அது என்ன புறம், அது கரூரில் நடந்த மெரினா கடற்கரையும் வேலுச்சாமிபுரம் ஒன்றா? அந்த சாலையும் ஒன்றா? இல்லை. அங்கே 5 லட்சம் பேரும் இந்த 27,000 பேரும் ஒன்றா? இந்த 27,000 பேருக்கு 43 பேர் இறந்து போகிறான். அந்த 5 லட்சம் பேரில் 5 பேர் இறந்து போகிறான். ரெண்டும் ஒன்றா? இந்த அறிவு இருக்காடா? நான் கேட்குறேன், இந்த டிஎஸ்எஸ் மணியை கேட்குறேன் நான். அறிவு இருக்கா? பேசணுன்றதுக்காக பேசக்கூடாதுப்பா. நமக்கும் மாற்று கருத்து இருந்தால் திமுக மீது துணிச்சலாக வைப்போம், அச்சம்லாம் கிடையாது. ஆனால் பேசணுன்றதுக்காக நீங்கள் வன்மத்தில் நமிச்சலை சொரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் நீங்கள் திமுக மீதான வந்து எரிச்சலை நமிச்சலை சொரிஞ்சுக்கணுன்றதுக்காகலாம் நீ வந்து இன்றைக்கி நீ வழியே போய் வந்து நீ அங்கே போய் நின்றுட்டு நீ கேட்டனா வந்து நான் எந்த கட்சியை சாராதவன், நான் எந்த கட்சியை சார உனக்கு என்ன அங்கே வேலை? அது 3வது ஆண்டு துவக்க விடாமா? நல்லா புரிஞ்சு, 3வது ஆண்டு துவக்க விடா. உன்னை சிறப்பு விருந்தினராக உன்னை அழைச்சா கூட உனக்கு மேடையில் இடம் கொடுத்துருக்கணும். உனக்கு கொடுத்தது 2வது 3வது வருஷத்தில் தான் உனக்கு இடம் கொடுத்துருக்காங்க உட்காரத்துக்கு, கரெக்டாக? அதுக்கப்புறம் உன்னை மேலே கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்றது அது வேற. உன்னை ஒரு சிறப்பு ஒரு அழைப்பாளராக உன்னை அழைக்கிறாங்கன்னு சொன்னால் உன்னை வைக்க வேண்டிய இடமே வேற. குறைஞ்சபட்சம் நீ முதல் வரிசையில் வந்திருப்ப, உன்னை உட்கார வச்சா நீங்கள் 2வது வரிசையில் தான் நீ உட்கார்ற.
2வது வரிசையில் உட்காந்துட்டு உனக்கு மேடையில் இடம் கொடுத்துருக்கேன் அங்கே போய் உட்காந்து நின்று என்ன சொல்லிருக்கேன்னா நான் எந்த அரசியல் கட்சியும் சேராதவன், எந்த அரசியல் கட்சியும் சேராதவன்ற. எதுக்கு அந்த ஒப்புதல் வாக்குமூலம்? யோசிச்சு பாருங்க. எதுக்கு அதை சொல்லணும்? நீ எந்த கட்சியும் சேராதான் உனக்கு அங்கே என்ன வேலை? இப்போ புரியுதுங்களா? அப்போ உனக்கு திமுக இப்போ நான் கேட்குறேன், இல்லைங்க நான் பல மேடையில் ஏறி இருக்கிறேங்க, நான் இதுக்கு முன்னாடி இந்த விசிகா மேடையில் இருக்கேன், நாம் தமிழர் மேடையில் நான் ஏறி இருக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் பரவாயில்ல. நீ ஏறினதே இந்த மேடையில் தான். இதுக்கு முன்னாடி உனக்கு டிஎஸ் மணினா உனக்கு வந்து கேட்டால் அந்த ஊடகத்தில் பார்க்குற ஊடகங்களுக்கு வேணால் தெரியுமே தவிர பொதுமக்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி அவனுக்கு தேவை என்னன்னு கேட்டால் ஆள் பிடிக்கிறானுங்க. ஆள் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த எலியை பிடிச்சி போடியான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னா வந்து நீ தோற்றமும் அப்படி தானே இருந்தது, சரிங்களா? உடனே என்ன சென்ட்டு உன்னை பிடிச்சி போட்டானுங்க. நான் எதுக்கு கேலி கிண்டல் பண்ணுறதுக்காகல. ஒரு மேடையில் போய் நின்று நீ ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் அந்த இடத்துல சொல்கிறீங்க என்னென்னு கேட்டால் மன்னர் பரம்பரை, அதாவது மன்னர் குடும்பம் வந்து அங்கேருந்து வெளியேறதுக்கு அதுக்காக ஒரு பக்கம் தடை ஏற்படுத்திட்டாங்க. இதெல்லாம் நீ எப்போ சொல்லணும்? அன்னைக்கு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு இந்த மெரினால ஏற்பட்ட அந்த கூட்ட நெரிசல்ல இந்த காரணத்தால தான் நடந்து சொன்னியா? அன்னைக்கு சொல்லல. இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சவனா கேட்டால் இந்த மேடையை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன செய்யணும் கேட்டால் திமுக மீதான வந்து ஒரு எரிச்சலை நமிச்சலை வந்து சொரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த மேடையை நீ பயன்படுத்திக்கிற. இதான உண்மை. அப்படி ஒப்பிடும் போது கேட்டால் சமாதானப்படுத்த முயல், அது தவறு. இது வேற, அது வேற. 2 நிகழ்வு மரணம் ஒன்று தான். அது 5 பேர் பண்ணலாம், அந்த 5 பேருக்கு ஒரு மதிப்பு இருக்குதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. வீரசாகசத்தை பார்க்கறதுக்காக வந்து ராணுவ வீரர்களை வீரசாகசத்தை பார்க்கறதுக்காக போனாங்க அந்த 5 லட்சம் பேர்ல 5 பேர் இங்க ஒரு நடிகனை பார்க்க வந்து அது திட்டமிட்டு காலதாமதமாக போய் ஒரு 27,000 பேர்ல ஒரு 43 பேர் இறக்கிறது வந்து எப்படி சமன்படுத்தி பார்க்க முடியும்? எப்படி ஒப்பிட்டாலும் சரி. தற்குறிகள் கை தட்டுறான். இது அங்கே தற்குறியா இருக்கிற வந்து செங்கோட்டையன் கை தட்டும் போது மனசுக்குள்ள செங்கோட்டையன் பேசும், டேய் இது தப்புடா மணியா, இது தப்புடா, ரொம்ப தப்புடா அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் பேசலாம் பக்கத்தில் இருந்து, அவன் யாருன்னு தெரியல, அவன் பேர் தெரில, நீங்கள் பேர் தெரிஞ்சால் நீங்கள் போட்டுங்க, அவனெல்லாம் நம்ம சொல்லி விளம்பரம் பண்ணக்கூடாது. அவன் என்ன சொல்கிறான், ஊழலை பற்றி நம்ம வந்து பேசுகிறாங்க, நம்ம ஊழலை பற்றி சொன்னோம்னா உடனே அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து எங்கே ஊழல் சொல்லிடும் சொல்லிட்டு உடனே நம்ம வந்து பிளாக் டிக்கெட்டுன்னு சொல்கிறாங்க. சொல்கிறது உண்மை தானே? பிளாக் டிக்கெட் ஊழல் இல்லையா சார்? அவங்க ரசிகர் வந்து இப்போ ஒரு யூடியூப் மீடியால A to Zன்ற மீடியால பேசியிருக்காரு. விஜய் ரசிகர் சார், விஜய் படம் விஜய் பெயர் எல்லாமே கொடுத்திருக்காரு பச்சையாக. அவர் சொல்றாரு, நான் வந்து இது வரைக்கும் விஜய் மன்றத்துல டிக்கெட்டே வாங்க மாட்டேன், ஏன்னா ஒரு டிக்கெட் 3000 வரை விற்கப்படுது. ஏமா இந்த மேடைக்கு முன்னாடி ஒரு மேடையில இந்த சரவணன் ஒருத்தன் பேசினால, சேலம் சரவணன் ஒருத்தன் பேசினால, ஈசிஆர் சரவணன் இன்னொருத்தன் பேசினாம, இந்த ஒருத்தர் லம்பா ஒருத்தன் பேசுவாமா, அடித்தோடையிலேருந்து பேசுவோம் பாருங்க. அதாவது என்னன்னா வந்து ஏன்னா இவன்லாம் இப்போ இவனுக்கு நம்ம அடையாளம் முடிக்கிற அளவுக்கு இவனுக்கு ஆளு கிடையாது. செங்கோட்டையனே சொன்ன பாருங்க, அண்ணன் அவர்களுக்கு நானும் சொல்லி கொடுக்கிறேன் நம்புறேங்க. அவனுக்கு இதுதான் வேலையாகும். எனக்கு ஃபோன் பண்ணி ஒருத்தர் சொல்கிறான், என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே டிவிக்கே சார்ந்தவனே சொல்கிறான் ஃபோன் பண்ணி, அவனுக்கு டிக்கெட்டு விற்று தான் அவன் வந்து அவன் ஜீவனமே, அவன் ஜீவனில் அவன் வசதி வாய்ப்பு, வீடு வாய்க்கால் தோட்டம் துறவு எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயோட படம் வந்தால் பிளாக்ல டிக்கெட் விற்கிறது தான் வேலையே. ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் அங்கே இருக்கிற தேட்டரில் வந்து கேட்டால் முன்பதிவு செஞ்சு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு கேட்டால் அதை வந்து 4 மடங்கு 5 மடங்கு வச்சு விற்கிறது தான். 200 ரூபா டிக்கெட்டை 100 ரூபா டிக்கெட்டை 1000 ரூபாய்க்கு விற்பான், 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு. இப்படி தான் இப்போ சமீபத்தில் கூட இந்த வந்து ஜனநாயகன் படத்தை கூட வந்து விற்று காசு ஆக்கிட்டான் அப்படின்னு வந்து தகவல் நமக்கு சொல்கிறாங்க. ஆக இவனுக்கு அத்தனை பேருமே வந்து கேட்டால் ஊழல்வாதி தான். ஏன் லாட்ரி வியாபாரம் ஊழல் கிடையாதா? கல்வி ஊழல் கிடையாதா? நான் கேட்குறேன். அந்த மரியம் வந்து இருக்கார்ல, இந்த ஜேபிஆருடைய மருமகள், அவங்கெல்லாம் வந்து ஊழல்வாதி கிடையாது. சாராய ஊழல் கிடையாதா? இது எல்லாத்துக்குமே அண்ணன் செங்கோட்டையன் பக்கத்தில் வச்சு சொல்கிறீங்க. அவர் நெளிகிறார், எடு அப்படியே நெளிகிறார், என்னால் நெளிய முடியல, அப்படியே நெளிகிறார், கூனி குறுகிறார் அப்படியே. எது டேய் இந்த ஊழல் மட்டும் பேசாதீங்களா, டேய் நான் வேற உட்காந்துருக்கேன்டா இங்கே அப்படின்னு. இவங்க நினைக்கும் போய் என்ன கேட்டால் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, நம்ம ஊழல் இல்லை. இங்கேயே நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணுறீங்கன்னா, ஒரு சினிமாலேயே நீங்கள் ஊழல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு போனால் எவ்வளோடா பண்ணுவீங்க? நான் கேட்குறேன். அவங்க ரசிகர்கள் பாதி பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க சார். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு அதனால தான் இப்போ இவங்க சினிமால வந்து விஜய் நான் ரசிப்பேன், ஆனா அரசியல்னா சீமானே ஏற்பேன். இப்போ என்கிட்ட இருக்கிற கூட்டம் இருக்கு, ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, சொல்ல வரேன் உங்கள்கிட்ட. இப்போ நீங்கள் கேட்டதுனால வேற விஷயம் நான் உடைக்கிறேன். நான் என்கிட்ட வந்து தொடர்பில் வந்து பல தாவேக்கால இருக்கிற தாவேக்கால இல்லை விஜய் ரசிகர்களாக இருக்கிற பல பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இன்னும் சொல்லப்போனால் அவங்க கட்சியில் கூட இருந்தாங்க, கரூர் நிகழ்வுக்கு பிறகு வெளியில் வந்துட்டாங்க. அதனால தான் தாவேக்கான்ற வார்த்தையை நான் சொல்கிறேன். தாவேக்கா தொண்டர்கள் பலரும் கூட கேட்டிங்கன்னா விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட தொடர்புலேயே இருக்கிறாங்க.
தொடர்ச்சியாக தொடர்பு இருக்கிறாங்க. அது ஒருத்தர் 2 பேர்லாம் நீங்கள் நினைக்காதீங்க, ஒரு பெருங்கூட்டமே இருக்குது. விஜய்க்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம், விஜய் படம் வந்தால் நாங்கள் ரசிப்போம், அதுக்கு தயாராக இருக்காங்க. என்கிட்டயே கேட்டாங்க, விஜய் சார் நீங்கள் படம் பார்த்ததா சொல்கிறாங்களே இருக்குது. நான் படம் பார்க்கல தம்பி, படம் கேட்டேன்னு சொன்னேன். எப்படி அது எப்படியே கேட்டேன், படத்தில் ஒரு லைன் என்னன்னு தெரியும். அப்போ பேசும்போது சொல்லுங்கள், விஜய் நாங்கள் வந்து படத்தை நாங்கள் ரசிப்போம், விஜய் நடிகராக அது வந்து அவர் சொல்கிறார்ல, விஜய் மட்டும் இல்லை விஜய் 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் நாங்கள் நடிகராக பார்க்குறோம், ஆனால் வந்து வாக்களிக்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு வந்து அதுக்கான அந்த அறிவே இல்லை, அடிப்படையில் அவருக்கு வந்து புரிதலே இல்லாமல் இருக்கிறாரு. ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணல. உங்களுக்கு கரூர் சம்பவம் யாருக்கு ப்ளஸ் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, விஜய்க்கு மைனஸ், விஜய்க்கு ப்ளஸ் அது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வச்சு வெளியில் போகாமல் இருக்கலாம் பாருங்கள். எனக்கு தடை ஏற்படுத்திட்டாங்க, கரூர் சம்பவத்தினால எனக்கு தடை ஏற்படுத்த, இல்லைன்னா எல்லாரும் மாவட்டத்திலும் நான் பூந்து பிடுங்கிட்டு இருப்பேன், கத்த கட்டிட்டு இருப்பேன். இப்போ இப்படி சொல்ல முடியுதுல்ல, ஏன்னா எனக்கு தடை ஏற்படுத்திட்டாங்க, கரூர்னால நான் எங்கேயுமே என்னால் வெளியில் போயிருந்தா பிடுங்கிட்டு இருப்பார் இவர். ஸோ மண்டையில் சரக்கு கிடையாது, சின்னத்தையே நீங்க வெளியில போய் தமிழ்லயே நீங்க சொல்ல முடியாது, செருப்படி தான் கிடைக்கும் வராங்க சார். அதாவது வந்து சாட்டை அவர்கள் அந்த சின்னத்தினுடைய பெயரை தமிழ்ல மொழிபெயர்த்ததுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய சின்னத்தை இந்த அளவுக்கு இழிவா வச்சு பேசுறாங்க. ஃபெலிக்ஸ் கேக்குறாரு சார். ஃபெலிக்ஸ் வந்து தலைமை தற்குறி ஆகி பல நாட்கள் ஆச்சு. தலைமை தற்குறி இப்போ லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் தான் இருக்கிறான். நானே சொல்ல போறேன், அவன்லாம் இப்படி ஆவானுக்கு வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா விஜய் இன்னைக்கு வந்து கூத்தாடுறதையும் விஜய் பேசக்கூடிய 1-2 வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அது அறிவார்ந்த சொற்களே கிடையாது. கைத்தட்டி சிரிக்கிறத பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எனக்கு இது அடப்பாவி நீ இப்படி ஆகிட்ட அப்படின்ற மாதிரி, எப்படி இருந்த நீ இப்படி ஆகிட்டன்ற மாதிரி விஜய் இன்னும் பெரிய அறிவார்ந்த சொற்களை பேசிட்டா மாதிரியும் அறிவார்ந்த வார்த்தைகளை வந்து கொட்டிட்டா மாதிரியும் இவர் வந்து பார்த்தா அது அப்படியே சிலாகிச்சு வந்து பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சிரிக்கிறத பார்க்குறேன். ஆக பல தற்கொலைகளை நான் எத்தனை தற்கொலைகள் மாறுங்க. இப்போ டிஎஸ்எஸ் மணியன் மூத்த பத்திரிகை அவர் தற்கொலை இல்லையா? இப்போ தற்கொலையா இல்லை. ஸோ அப்போ விஜய் ஆதரிக்கலாம் தற்கொலைன்ற அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல. ஆனால் நீங்கள் இப்போ கை தட்டுங்க சார், ஒரு அறிவார்ந்த வார்த்தையை அவர் பேசிட்டாருன்னா கை தட்டுங்க. அவர் தூங்கும் போது ஒரு எழுப்புன்னு ஒரு விசிலாம், அந்த நிலைமையெல்லாம் அவங்க கிடையாது. திமுக வந்து பார்த்தீங்கன்னா வேறு நிலையில் இருக்கிறாங்க. நீங்கள் அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ விளையாட்டாக நீங்கள் இறங்குறீங்க, இது நல்லா தெரிய போகுது உங்களுக்கே. நான் எப்படி இருந்தாலும் அது என்ன, இங்கே அரசியல் படம் தோத்தாலும் அடுத்தது சினிமாவுக்கு போயிடுவோம் நம்ம. அதனால விஜய்க்கு இந்த நிமிஷம் கூட விஜய் வந்து பார்த்தா முழுமையான அரசியல்வாதியாக தன்னை மாற்றிக்கவே இல்லை. காரணம் சொல்றாங்க சார், 4 முனை போட்டிலாம் இல்லை, ஒன்று பாஜக தலைமையிலான போட்டி, ஒன்று திமுக தலைமையிலான போட்டி, ஒன்று மாற்று போட்டியாக நம்ம மாற்று சக்தின்ற வார்த்தையை விஜய் வந்து இது வரைக்கும் கேட்டா மாற்று சக்தினா எதுல மாறுறீங்கன்னு சொல்லணும்ல, அதுதானே சீமான் கேட்கிறாரு. ஆமா, அவரே விட்டுட்டாரே சார். கொள்கை எதிரினா எந்த கொள்கை முரண்? கொள்கை எதிரி பிஜேபியோட எந்த கொள்கை முரண் பேசு. மாற்று சக்தினா எதில் மாற்று சக்தி? நீங்கள் எதில் மாற்று சக்தி சொல்லணும்ல. அதை எந்த விஷயத்தில் நான் எடப்பாடியோட முரண்படுறேன், எந்த ஏடிஎம் கூட முரண்படுறேன், எந்த இதில் வந்து நான் வந்து ஸ்டாலினோட முரண்படுறேன், திமுகவோட முரண்படுறேன் பேசணும்ல. மாற்று சக்தின்னு இது வரைக்கும் சொல்லலையே சார். அட்லீஸ்ட் அவங்களையாவது இவங்க வந்து ஒரு கூட்டணி, இவங்க அதாவது இவங்களுக்கு மாற்று அரசியல் நான் செய்யறேன்றாரு. ஆனா இந்த இடத்துல நாம் தமிழர், என்டிகே, சீமான் எந்த ஒரு வார்த்தையுமே குறிப்பிடல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னா, இவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா இவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, டிவிகே என்டிகேன்ற அந்த இது வந்துச்சுன்னா, அந்த போட்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்றது அந்த பிராண்டு போயிடும், அந்த ட்ரெண்ட் போயிடும். அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம், என்டிகேவை பேச வேண்டாம். ஏன்னா அங்கே சர்ச்சை வந்து சீமானுக்கும் விஜய்க்கான அந்த சர்ச்சை மாதிரி ஆகிடுது. அப்போது நம்ம முழுக்க நம்ம டிஎம்கேவை தான் பேசணும். தப்பி தவறி பிஜேபி பேசினா அவன் இடி ரைடு விடுவான், இடி ரைடு விடுவான், ஐடி ரைடு விடுவான் சார். அதனால் அவனையும் பேச வேண்டாம். இல்லைனா இந்நேரம் நீ வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கு இப்போ கோர்ட்டில் இருக்கிறது சாதகமாக பேசுகிறானுங்க. என்னென்னா கோர்ட்டில் இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் பேச மாட்டோம். கோர்ட்டு அப்போ நான் கேட்குறேன், கரூர் சம்பவம் தான் கோர்ட்டில் இருக்குது. நியாயமாம்மா இது? என்னம்மா இவங்க இவ்வளோ முட்டாளா? நம்ம எல்லாரும் அத்தனை பேரும் இந்த ஊடகம் பார்க்குற அத்தனை பேரும் முட்டாளாமா? ஜனநாயகன் படத்தை பற்றி பேசுகிறா, அங்கே சென்சார் போர்டே ஆப் அடிச்சது யாரா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கு ஆப் அடிச்சதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தானா? அது கோர்ட்டில் இருக்கான், அதை பேச மாட்டாங்களாம். அப்போ கரூர் சம்பவத்தை மட்டும் பேசுவீங்க, கரூர் சம்பவம் தான் கோர்ட்டில் இருக்குது, அதை மட்டும் பேசுவீங்களா? இப்போ புரியுதுங்களா எவ்வளோ முட்டாள்? மற்றவங்க எல்லாரையும் முட்டாள் நினைக்கிறேன். அப்போ அந்த அங்கே இருக்கிற தாவேக்கார இருக்கிற தொண்டர்கள் இருக்கிற அந்த வந்து அத்தனை பேரும் தற்கொலையாக இருந்தால் கூட குறைஞ்சபட்சம் யோசிப்பாருங்கள்ல.
இதுவும் தான் கோர்ட்டில் இருக்குது, அதுவும் தான் ஏன் கோர்ட்டில் இருக்குது. அப்போது உங்களுக்கு என்னென்னு கேட்டால் பிஜேபியே பேசிடக்கூடாது, டிஎம்கே மட்டும் பேசும். ஏடிஎம்கே பேசினது தான் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா முறம் தொடப்பக்கட்டை எடுத்து வந்து அடிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கல. யார் திமுக தரப்பு என்ன நினைக்கிறானே, ஓரமாக போய் விளையாடுப்போ. யார் விஜய் அப்படி தான் டீல் பண்ணுறாங்க. ஓரமாக போய் விளையாடுப்போ. இப்போ எப்படி இந்த பசங்களாம் உங்களுக்கு தெரியல, இந்த கிரிக்கெட் விளையாடுற பசங்களாம் பால் எடுத்துகிட்டு வந்து இப்படி சுற்றுவானுங்க நம்ம பைக்கில் போகும்போது. அப்படி சொல்லுவோம்ல, அப்படி சொல்லுமா இல்லையா? இல்லை இந்த மிளகா வெடியை கொண்டு வந்துடுவான் சின்ன பையன், அது கொண்டு வந்துட்டு கேட்டால் அப்படி காட்டுவான். இப்படி காட்டின்னு கேட்டால் வந்து நம்ம அப்போ தான் பைக்கில் வந்து நிற்போம். இல்லை தான் நான் சொல்லியிருக்கேன்னா அந்த கீழே வச்சுட்டு அந்த இதை ஊதுவத்தி கொண்டு போய் வைப்பான், நெருப்பு ஃபயர் வைப்பான். அதை வைக்கவும் மாட்டான், பயப்பமாக இருக்கும், ஒதுங்கிடுவான், திருப்பி வைப்பான். டேய் சீக்கிரம் வச்சு தொலைடா, நம்மளே சொல்லுவோம் சீக்கிரம் வெடிச்சா நம்ம போயிடணும். ஒரு கட்டத்துக்கு கேட்டால் நேராக பைக் அது மேலே விட்டு ஏற்றிடுவோம். நான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், பல தடவை பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இவன் பயம் காட்டினே இருப்பான். நம்மளை சும்மா இதை வச்சுக்கிட்டா பூச்சி காட்டணும் கேட்டால் அதுவாக மிளகா பட்டாசாக இருக்கும். அது ஆட்ட பாமா கூட இருக்கட்டும், அது மிதிச்சுட்டே போகிற தைரியம் நமக்கு இருக்குது. அது அப்புறம் பார்த்தோம் என்ன நடக்குதுன்னு. அப்போ வந்து டேய் போடா போடா அப்படின்னா அந்த மாதிரி தான் இவனுக்கு இந்த கையில் இந்த மிளகா பட்டாசு வச்சுக்கிட்டு இது என்ன தெரியல, இது வச்சுன்னா அப்படியே பூமியை பொழந்துடும்ன்ற மாதிரி நம்ம வந்து உருட்டு, அதை நம்மளை மற்றவர்கள் உருட்டுறது. அவங்க டிஎம்கே சைடில் அப்படின்றாங்க. அந்த சைடில் பெண் பேச்சாளர்கள் பாபினோரான்னு ஒரு நடிகை, எனக்கு அது எப்போ கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குமா, பழைய நடிகை. ஏதோ அவங்க இப்போ தான் அவங்க அரசியல் இருக்கிறதே எனக்கு தெரியும். அந்த ஏதோ கவர்ச்சி டான்ஸ் ஆடுற நடிகை சொன்னா, நான் அந்த மாதிரி சொல்லுது, நான் அவர் கூட நான் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன்னு. எப்படி இருக்க பாருங்க இவங்க அரசியல். இதில் எங்கம்மா இவனுங்கிட்ட போராடி ஜெயிக்க போகிற சொல்கிறேன் நான். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நடிகை சொல்லுது, நான் அவர் கூட சேர்ந்து டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். அவங்க எந்த கட்சி அப்படின்னு பார்த்தா அதிமுகவில் இருக்காங்க. அவர் கூட நான் விஜய் கூட நான் டான்ஸ்லாம் ஆடிருக்கேன். ஆனால் அவங்களும் கழுவி தான் ஊற்றுறாங்க விஜய். ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல, ஆதி காலத்தில் வந்து விஜயே வந்து இந்த நடிகைகள் கவர்ச்சி நடிகைகள் குத்தாட்டத்தில் வளர்ந்தவன் தானே இவன். இவனுக்கு என்ன பெரிய அரசியல், இவனுக்கு என்ன பெரிய நடிப்பு திறமை இருக்குது. இந்த கவர்ச்சி நடிகைகளை ஆட விட்டு நடுவில் குத்தாட்டம் போட்டு அப்படி வந்த நடிகன் தானே. இல்லை அஜித் மாதிரி ஏதாவது வந்து வித்தியாசமான ரோல் எடுத்து நடித்து வந்த நடிகரா கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதிமுகவாவது உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க. விஜய் சார்ந்ததுக்கு பதில் செல்லூர்ராஜ் பதில் கொடுக்குறாரு, வந்து அத்தனை பேரும் ஏன் எடப்பாடியே பதில் கொடுக்குறாரு. எடப்பாடிக்கு இப்போ தான் கண்ணு தெரியுது என்னன்னு. 41 பேர் அனாதை ஆகிட்டாங்க, 41 குடும்பம் அனாதை ஆகிடுச்சு, இப்போ தான் அவருக்கே தெரியுது. அரசியல் களம்ல இவங்க எல்லாம் இருக்காங்கன்றத உறுதிப்படுத்துறாருல்ல சார். ஆனா நாம் தமிழர் இல்லாதது அப்படின்றத மாதிரி சொல்றாரு. அது தமிழ் தேசிய அரசியலை தவிர்த்துட்டு சீமானை ஒதுக்கிட்டு இவரால அரசியல் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமானை விமர்சனம் பண்ணா நமக்கு விழக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸுடைய ஓட்டை நம்ம வந்து இழந்துருவோம், நம்ம சீமானை விமர்சிக்க வேண்டாம். சீமான வழக்கமாக வந்து அவருடைய வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸுடைய ஓட் பேங்க் அவர் எடுத்துருவார். நாம் சீமானை விமர்சிக்கிறது மூலமாக கேட்டினா தேவையற்ற வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு சலசலவு, தமிழ் பேசக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக. அதே சமயத்தில் இன்னொரு பயம் இருக்குன்னு கேட்டால் இவங்க போட்டு அடின்னு அடிப்பானுங்க. இங்கே என்ன அடிக்க மாட்டாங்க. இவன் வந்து என்ன செய்வான், யார் டிஎம்கே சைடில் அப்படின்றாங்க. அந்த சைடில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி வந்து உட்காந்து இந்த 41 குடும்பம் அனாதை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது நமக்கே பரிதாபம், நமக்கே யோசி, 41 குடும்பம் அனாதை ஆயிடுச்சு இப்போ தான் நமக்கே தெரியுது, அப்படி போயிடுது. ஆனால் சீமான் அப்படி கிடையாது, இறங்கி அடிப்பாங்கள்ல. டாப் டு பாட்டம் வரைக்கும் இறங்கி அடிப்பாங்க இல்லையா. சாட்டை துறைமுருகன் 2 வீடியோ போட்டு ஒன்று நாசமாக்குவான். பத்தாத்துக்கு இருமாவளவன் கார்த்திக்கு இன்னும் இருக்கிற தம்பிங்கெல்லாம் சேர்ந்து போட்டு இவனை நான் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் நாராக கிழிப்பாங்க. அப்போ அவங்கள தொட வேண்டாம், அதுக்காக தான் அப்படி போகிறது. நம்ம அப்படி கடந்து போயிடுவோம். நேர் விமர்சனம் வச்சா கடுமையானது. நம்ம 2 லைன் தான். இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் மத்தியில ஒரு அதாவது சலிப்பை ஏற்படுத்தணும் சார். ஏன்னா சீமான் அவர்கள் பேரை சொல்றதுக்கே விஜய் பயப்படுறாரு, இவரை நம்ம தலைவரா. அதனால தான் நான் சொல்றேன், பேசினாலும் சிக்கல், பேசணும். அவங்க சிக்கல் என்ன புரியுது அவங்களுக்கு? சீமானை பேசினாலும் சிக்கல், பேசலனாலும் சிக்கல். பேசாத இருக்க சிக்கலை கூட சமாளிக்க முடியும். பேசுனா இன்னும் அடி விழும். ஏன்னா ரவுண்டு கட்டி அடிக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் ஒரு தம்பிக்கிட்ட கேட்குறாங்க, நாம் தமிழ் குறித்த தம்பி, சிறுபான்மை பிரிவு சார்ந்தவர், பேர் டக்குன்னு வரல எனக்கு. நேர்காணலில் பேசுகிறாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹா அருமையான என்னன்னு கேட்டேன், கிங் மேக்கர், அவன் ஜோக்கர்ன்ட்டான். இதுதான் நாம் தமிழர் கரெக்டா? ஒரே கேள்வி தான், கிங் மேக்கரான்னு கேட்டான்.
அவன் கொஞ்சம் அப்படியே நெல்சன் சமாளிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. பாவமாக தான் இருக்குது. பாவம் என்ன பண்ண முடியும்? அவன் அங்கே வந்து ஒன் இண்டியாவில் வேலையை விட்டு இங்கே வந்துட்டான். இது நியூஸ் தமிழுக்கு கிங் மேக்கரா இப்படி பில்டப் வரும்னு பார்த்தானுங்க. கிங்குன்னு சொன்னாலும் ஓகே, கிங் மேக்கர்னு சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் நடுவில் ரெண்டுமே இல்லாமல் அவன் ஜோக்கர்ன்ட்டான். இப்போ புரியுதா நாம் தமிழ்? இந்த மாதிரி ஊமை குத்துலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக விழும் அடி இது. அப்போ வேறு என்ன பண்ணுறது? அதை கடந்து போயிடலாம். அப்போ அவனுக்குள்ளே டிஸ்கஸ் நடந்திருக்கு. உண்மை இது நான் சொல்கிறேன்னா அது உண்மை. தாவேக்கால என்ன நடக்குது எனக்கு தெரியும், அப்டேட்டாக எனக்கு தெரியும். சீமானை தொட்டு நம்ம அடித்தோம்னா வாக்குவாதங்கள் முழுக்க நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் இப்படி போயிடுது. அதனால் சீமானை தொடாதீங்க, கடந்து போயிருங்க. வேணா அவர் வந்து போட்டியிலே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா அவர் அணியோடு இல்லை. ஏன்னா இவங்கெல்லாம் அணியோடு இருக்கிறாங்க பாருங்கள். அவர் அணி இல்லை, தனித்து நிற்கிறாரு. இப்போ நீங்கள் மட்டும் எப்படிடா? நீங்களும் தானே வந்து அங்கேயாவது கூட்டணிக்கு ஊன்னு சொன்னால் வந்து ஒரு 4 கட்சி வந்து சேர்ந்துடும். ஆனால் அவர் தான் சொல்லாமல் இருக்கிறார். சீமான் தான் தனித்து போட்டிட்டு டிக்ளேர் ஆகி அது பிரச்சாரமே வண்டி கிளம்பி பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காது. வேட்பாளர்லாம் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் ஒரு கதையை எடுத்து விட்டானுங்க 2 நாள், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா, டிவிக்கேவும் என்டிகேவும் இதெல்லாம் செய்தி கசிய வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இணைய போகிறாங்க, விஜய் வந்து பேசுகிறாரு, சீமான்கிட்ட பேசுகிறாரு அப்படிங்கிற. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்தில் வியூக அமைப்பாளர் இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் சீமான் அவர்களுக்கும் நல்ல நட்பு இருக்குது, தொடர்பு இருக்குது. அவர் மட்டுமே கிடையாது, அன்புமணி ராமதாஸோடவும் தொடர்பு இருக்குது. சீமானோட மிக நெருக்கம் இருக்குது ஜான் ஆரோக்கியசாமி. அது எனக்கு தெரியும். எப்படின்னு கேட்குறீங்க? அது ஜானே என்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் பேசியிருக்கிறேன், எனக்கு தெரியும். அடுத்த இன்னும் முதல் சந்திப்பை ஏற்பாடு பண்ணதே ஜான் ஆரோக்கியசாமி தான். இப்போ இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போட முதல்ல சொல்லும் போது யாரும் நம்மளை நான் தான் சொன்னேன். ஆமாம் டிக்ளேர், ஆமாம் சேர்ந்துருவோம். அண்ணன் ரவீந்திரன் துரைசாமியே இல்லைன்னார். ஆமாம் நான் என்ன பேசி 2 பேரும் பேசியிருக்காங்க. காரில் கொண்டு போய் சீமானை வந்து வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துட்டு நான் தான் சொன்னேன் முதல்ல. இப்போது நான் சொல்கிறேன், சீமானன் வந்து தொடர்பில் தான் இருக்கிறார். வியூக அமைப்பாளர் தொடர்பு வேறம்மா. இப்போ எதுக்குன்னா, சீமானை விமர்சனம் பண்ணாலும் நமக்கு சிக்கல், விமர்சனம் பண்ணாமல் இருந்தாலும் அந்த சிக்கலை சமாளிக்க முடியும், நம்ம கடந்து போயிடலாம். விமர்சனம் பண்ணால் இவங்க அடி அடிப்பானுங்க. இந்த மாதிரி கிங் மேக்கரை கேட்டால் ஜோக்கர்ன்ட்டான். அப்புறம் சாட்டை திரும்ப 4 வீடியோ போடுவான், தினம் 4 வீடியோ போட்டு நேரம் கிழிப்பான். இருமா நம்ம 10வது இருக்க அத்தனை ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா இணைய வலிமை ஜாஸ்தி, சமாளிக்க முடியாது. நாம் தமிழ் சமாளிக்க முடியாது விமர்சனம் பண்ணால். புரிய சொல்கிறது? அப்போ என்ன செய்யணும்? அதை விட அப்படி தாண்டி போயிடலாம். இது கீழே இருக்குது, கால் வச்சா பஞ்சர் ஆயிரும். இது அப்போ என்ன செய்யுது? கடந்து போயிடலாம். பைக் ஓட்டிகிட்டே வரீங்க, சைக்கிள் ஓட்டிகிட்டே வரீங்க, முள் இருக்குதுன்னு கேட்டால் ஏற்றலாம் நமக்கு தான் பஞ்சர். அப்படி சுற்றின்னு போயிடும். சுற்றின்னு போனால் ரொம்ப 2 கிலோமீட்டர் ஆகுங்க, பரவாயில்ல. 2 கிலோமீட்டர் பரவாயில்ல. சர்வீஸ் ரோடில் போய் பைபாஸில் போய் அப்படி கட் பண்ணி அப்படி போயிடுவோம். ஏங்க இப்படி போனால் கிட்டங்க அப்படின்னு. இல்லைங்க அப்படி போயிடுங்க. இல்லை அதுலேயும் கஷ்டம், அந்த கஷ்டம் பரவாயில்லைங்க, இதில் போனால் பஞ்சர் ஆகிடுங்க. அதுதான்